வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஈரான் அமெரிக்க பிரச்சனையை தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இது உங்கள் கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் சில வாரங்களுக்கு முன்னு அமெரிக்கா ஈரான் ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்துக்கிட்டாங்க. அதாவது தற்காலிக அமைதி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட உடனே இந்தியா உட்பட நிறைய நாடுகள் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம். காரணம், இந்த பெட்ரோல், டீசல், எல்பிஜி, சிஎன்ஜி இது போன்ற அனைத்துமே பயங்கர தட்டுப்பாடு ஆயிடுச்சு உலகம் முழுக்க. ஹார்மோஸில் பல்லாயிரக்கணக்கான கப்பல்கள் அவங்கவுங்க நாட்டுக்கு எண்ணெயை கொண்டு போக முடியாமல், ஏன்னா மத்திய கிழக்கு வழியாக அந்த ஹார்மோஸ் வழியாக தான் கொண்டு போக முடியும். அது கொண்டு போக முடியாமல் அவங்கவுங்க அப்படியே பல மாதங்களாக அப்படியே கப்பலோடு நிறுத்திட்டாங்க. இதனால் சில நாடுகள் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. சில நாடுகள் எங்கள் நாட்டில் பெட்ரோல், எல்பிஜி இல்லை அப்படின்னு பகிரங்கமாக போர்டு வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த அமைதி ஒப்பந்தம் நீடிச்சிச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம், சில நாட்களாகவே கடந்த ஒரு வாரமாகவே போரோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைன்றதுக்கு தான் சொல்லணும். சரி, அமெரிக்கா ஈரான் இடையான மோதல் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் முறிந்தது அப்படின்ட்டு ட்ரம்ப் அறிவிச்சிட்டார். அதற்கு பிறகு அமெரிக்காவோட தாக்குதல் பயங்கரமாக அதிகரிச்சிருக்கிறாங்க. வான்வழி தாக்குதலை குறிப்பாக அதிகரிச்சிருக்கிறாங்க. ஈரானோட இராணுவ நிலைகள் மீதும் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதும் தாக்குதலை தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு பதிலடியாக ஈரானும் பார்த்தீங்கன்னா ஏவுகணை ட்ரோனை வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க. ஈரானால் நேரடியாக அமெரிக்காவை தாக்க முடியாது. காரணம், அவங்கக்கிட்ட அதிகபட்சம் 2500 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு மிசைல்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதாவது IRBM அல்லது MRBM, மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் அல்லது இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஜோர்டன், கத்தார், குவைத், UAE அங்கே இருக்கிற அமெரிக்க தளங்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. சமீபத்தில் கூட ஜோர்டான் மேலே நடத்தின தாக்குதலில் 2 அமெரிக்க வீரர்கள் இறந்ததாக தகவல் வருகிறது. இதற்கு அமெரிக்கா கண்டிப்பாக நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு அதுக்கான தாக்குதலையும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஈரான் பார்த்தீங்கன்னா குவைத், பக்ரைன், ஜோர்டான் மற்றும் சவுதியில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. ஹார்மோஸ் நீரிணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்மோஸ் நீரிணையில் அமெரிக்கா கடற்படை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. ஏப்ரலில் ஏற்பட்ட இந்த தற்காலிக போர் நிறுத்தம் கடந்த வாரம் முற்றிலுமாக முறிந்தது என்று சொல்லணும். அதனால இரு தரப்புக்கும் மீண்டும் நேரடி மோதல் உருவாகிருக்கு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பதற்றம் இப்போ இல்லை, பல ஆண்டுகளாக நீடித்து தான் இருக்குது. சரியாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இராணுவம் மற்றும் ஈரான் எங்கெல்லாம் அணு ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ற தாக்குதல்களை தேடி தேடி அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட உச்சபட்ச தலைவர் அப்படின்னு சொல்கிற கமனியும் அவங்க ஏவுகணை மூலம் கொன்றாங்க. இதற்கு பதிலடியாக தான் ஈரான் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை ஏவியது. இஸ்ரேலிடம் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அயன் டாம், அப்புறம் அயன் பீம் அப்படின்ட்டு ஒன்று தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஏரோ இன்டர்செப்டார் இருக்குது, டேவிட் ஸ்லிங்கர் இருக்குது. இது போன்ற உலக சிறந்த அவங்க வான் பாதுகாப்பு படையை வச்சிருந்தாலும் அவங்களால எல்லா ஏவுகணையும் தடுக்க முடிஞ்சதா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நிறைய ஈரானோட ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கி நிறைய சேதங்களை ஏற்படுத்துது. அமெரிக்கா பேச குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வளைகுடாவை UAE, கத்தார், ஜோர்டான் இது போன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கடந்த 10 நாட்களில் நடந்த முக்கிய தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் கடற்கரை பாதுகாப்பு அமைப்பின் மீது வான்வழி தாக்குதலை இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பந்தர் அப்பாஸ் மற்றும் கிரேட்டர் டூம் தீவு அப்படின்னு 2 முக்கியமான தீவு இருக்குது.
அங்க இருக்கிற இராணுவ இலக்குகளை தாக்குதல் மூலமா அடிச்சிருக்காங்க. இதனால ஹார்மோஸ் நீரிணையில இப்போ உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கு. ஈரான் பதிலுக்கு அதே தான் பண்ண முடியும். என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கா அவங்களால நேராக தாக்குதல் நடத்த முடியாது என்றதுனால அவங்க திருப்பியும் மிடில் ஈஸ்டில் இருக்க அனைத்து நாட்டுகளில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மற்றும் விமானப்படை தளத்தை தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க. இந்த சமீப தீவிர போரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க வீரர்கள் 16 பேர் உயர்ந்ததாக தகவல்கள் வெளியாக உள்ளன. ஈரான் தரப்பிடம் 50 பேர் மேல் உயர்ந்திருக்கலாம் என்றும் 500 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடா நாடுகளில் அவங்களோட அடிப்படை வசதிகளை தொடர்ந்து ஈரான் ஏவுகணை மூலியமாகவோ ட்ரோன் மூலியமாகவோ சேதப்படுத்திட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக ரெஃபினரி, ஏர்போர்ட் அப்படின்ற பர்டிகுலர் இடத்த தொடர்ந்து தாக்கிட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேல், லெபனான்லேயும் தாக்குதல்னால பாதிப்பு உருவாகிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த ஹார்மோஸ் நீரிணையை அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசுவோம். ஹார்மோஸ் நீரிணை உலகில் மிக முக்கியமான எண்ணெய் கடல் பாதையாகும். உலக எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 20% இந்த வழியாக தான் போகுது. ஈரான் இந்த நீரிணையை மூட முயன்றால் திருப்பியும் வேர்ல்டில் எண்ணெய் விலை கடுமையாக உயரும். காரணம், அனைவருமே மிடில் ஈஸ்டில் வாங்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இதுக்கு உலக நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியம் இரு தரப்பு உடனடியாக தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. குவைத், ஜோர்டானும் தங்கள் எல்லைகளை பாதுகாக்க வேண்டும் என கவலைகள் தெரிவிச்சிருக்காங்க. சைனா ஹார்மோஸ் நீரிணை எப்பவுமே திறந்து இருக்கதான் வேணும் அப்படின்னு கூறுறாங்க. ரஷ்யா அமெரிக்காவோட இந்த நடவடிக்கையை விமர்சித்து தூதரக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வச்சிருக்காங்க. சரி, இதனால நம்ம நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்த மோதலை மிகவும் கவனமாக நம்ம கண்காணிச்சுட்டு வரோம். ஏன்னா எண்ணெய் விலை இப்போதான் சமீபத்தில் டீசல், பெட்ரோல், எல்பிஜின்னு எல்லாமே ஏற்றிருக்கிறாங்க. அதனால மீண்டும் இது போன்ற ஹார்மோஸ் நீர்மலை ஒரு பிரச்சனை திருப்ப எண்ணெய் விலை ஏறுச்சுன்னா அது கடுமையான பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அமெரிக்கா இந்த போர் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்படையை நேரடியாக இறக்கி இந்த ஹார்மோஸ் நீரிணையை கண்ட்ரோல் முயற்சி செய்தாங்க. ஆனால் அவங்களால முடியல. ஆனால் திருப்பியும் அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு இப்போ நம்பப்படுது. திருப்பியும் ஹார்மோஸ் முழக்கப்பட்டுச்சுன்னா உலக எண்ணெய் சந்தையில் பெரும் விலைவாசி அதிர்ச்சி கண்டிப்பாக உண்டு. திருப்பியும் பாகிஸ்தான், கத்தார் போன்ற நாடுகள் நடுவர முயற்சி செய்வார்கள். அதில் எந்த டவுட்டும் நம்மளுக்கு வேணாம். ஆனால் தொடர்ந்து இது போன்ற மிடில் ஈஸ்டில் இது போல் பிரச்சனை வந்துனே இருந்துச்சுன்னா லெபனான், சிரியா, ஏமன் போன்ற நாடுகளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலும் இது போன்ற ஜியோ பாலிட்டிக்ஸ் விளாக்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் அப்டேட்டுகளை தொடர்ந்து பெற கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.